Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRB. We are discussing John Dryden's All for Love, which is a heroic drama. And we are with Act 4. And we are with the second part of Act 4. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா Antony wants to say goodbye to Cleopatra, but he couldn't meet Cleopatra in person because he fears that his mind may switch towards Cleopatra. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா he is asking Dolabella to give the parting message to Cleopatra. And in the meanwhile, you find Ventidius is planning to separate Mark Antony from Cleopatra by all means, and he is looking for a chance. And when he comes to know that Mark Antony has chosen Dolabella to meet Cleopatra, he is planning something. அண்ட் என்ன பிளான் பண்ணாரு அப்படின்னா ஏற்கனவே ஆண்டனிக்கும் டோலபெல்லாவுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் மார்க் ஆண்டனி பிலீவ் தட் டோலபெல்லா இஸ் trying to take away Cleopatra from him because Dolabella is one of the favorites of Cleopatra. அதனால அவன் என்ன பண்ணா ஏற்கனவே அந்த இரண்டு நண்பர்களுக்கு இடையே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது. அதுக்கு காரணம் வந்து டோலபெல்லாவுக்கும் கிளியோபாட்ராவுக்கும் இருந்த அந்த ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டனியையும் கிளியோபாட்ராவையும் பிரித்து விடலாம் என்று வென்டிடியஸ் பிளான் பண்றாரு. இந்த பிளான்ல ஈவன் அலெக்சா இஸ் பீயிங் ரோப்ட் இன். அலெக்சாவையும் அவங்க உள்ள கொண்டு வராங்க. அலெக்சா ஏன் சார் இந்த பக்கம் உள்ள வந்தாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியோபாட்ராவுடைய நிழலாகவே இருக்கக்கூடிய அலெக்சாவும் இந்த பிளான்ல வென்டிடியஸ் கூட ஜாயின் பண்றாங்க. ஏன் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ரீசன் என்ன அப்படின்னா அவங்க மெயின் ரீசனா நீங்க பாக்குறது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் படி that she wanted to take Mark Antony by jealousy and make him stay with Cleopatra. But real intention வந்து நம்ம previous actல பார்த்தோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா she feels that Mark Antony is ruining the prospects of Cleopatra. மார்க் ஆண்டனி இருக்கிறதுனால தான் கிளியோபாட்ராவுக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு ஏற்கனவே அலெக்சா சொல்லி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால என்ன பண்றாங்க இதெல்லாம் சேர்ந்து அண்ட் என்ன பண்றாங்க அலெக்சாஸும் வென்டிடியஸோட ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆக்டேவியாவும் இருக்காங்க. ஸோ தே ஹாவ் ஹேட்ச்ட் அ மாஸ்டர் பிளாட். அந்த மாஸ்டர் பிளாட் என்ன அப்படின்னா that Dolabella will go to meet Cleopatra and Cleopatra will somehow have a soft corner for Dolabella. And maybe she must be very sad. And அந்த சேடா இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா she might start weeping. And Dolabella already have a kind of affection for Cleopatra. So he may try to take advantage of the situation and try to move closer to Cleopatra. அதை பயன்படுத்தி மார்க் ஆண்டனி அந்த இடத்துல கொண்டு வர வைக்கிறது. அண்ட் மார்க் ஆண்டனி ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருப்பதை பார்த்தால் அவன் என்ன பண்ணுவான் he may think that Cleopatra and Dolabella are unfaithful அப்படின்னு அவன் நம்புவான். நம்பினா அவன் என்ன பண்ணுவான் கிளியோபாட்ராவையும் டோலபெல்லாவையும் புறக்கணித்து விட்டு ஆக்டேவியாவோடு ஸ்டே பண்ணிடுவான். இப்ப நடந்த விஷயங்களும் ஏறக்குறைய நெருக்கமாகத்தான் நடக்குது. பட் there is no close relationship between Dolabella and Cleopatra, but they are physically very close. And அதை பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டனி கிட்ட போய் ஆக்டேவியாவும் வென்டிடியஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அதை பார்த்த உடனே ஆக்டேவியா என்ன சொல்றாங்க என் கண்ணாலேயே நான் பார்த்தேன். he made lot of advances to Cleopatra and Cleopatra enjoyed it. Don't think that she is very sad. She is enjoying the company of Dolabella அப்படின்னு அவன் சொல்றான். அது ஆக்டேவியா வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும்பொழுது ஆண்டனி நம்ப மறுக்கும் பொழுது வென்டிடியஸ் சப்போர்ட் பண்றாரு. அவர் சொல்றதையும் கேட்கல. ஏன் அப்படின்னா மார்க் ஆண்டனியை பொறுத்த மட்டிலும் கிளியோபாட்ரா இஸ் அ வெரி இன்னசென்ட் வுமன் அண்ட் ஷி இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் லவ். லவ்வுக்கு உதாரணம் அப்படின்னா கிளியோபாட்ரா தான் அப்படின்னு அவர் நம்புறாரு. யாரு சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு விட்னஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாஸ் கூப்பிடுறாங்க. அண்ட் அலெக்சாஸ் பேர் விட்னஸ் அகெயின்ஸ்ட் கிளியோபாட்ரா. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் அலெக்சா சொன்னோன்னு கேட்டோன்னே அப்பயுமே மார்க் ஆண்டி நம்ப இருக்கிறார். he wanted to meet and Dolabella and Cleopatra. அப்ப டோலபெல்லாவும் கிளியோபாட்ராவும் they come the side and Mark Antony is going to confront them. இங்கதான் நமக்கு இந்த பார்ட் ஆஃப் த Act 4 begins. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
Antony is very angry with Dolabella and Cleopatra. He says Dolabella is false and Cleopatra is false. Both false and faithless. ரெண்டு பேருமே நன்றி கட்ட நாய்கள் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. Both are faithless to me. Okay, both are false and both are faithless. You well-joined wickedness, you serpents. You are all serpents அப்படிங்கிறாரு. ரெண்டு பேருமே பாம்புகள் சர்ப்பங்கள் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. You have got the warmth from me and I am stung to death because of you too. என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ என்ஜாய் பண்ண டோலபெல்லா, நீ என்னுடைய லவ் என்ஜாய் பண்ண. யூ derived warmth from me, but then you turned against me and you stung me to death. இப்ப பாம்பு பாத்தீங்கன்னா சில இடத்துல சொல்லுவாங்க, when it rains, sometime if your house is not a fortified house, if it is only a thatched roof, sometimes snakes may creep in, and because of the chillness, they may love to go into a place where they get warmth. அப்ப என்ன பண்ணுவாங்க, suppose if you are lying and sleeping there, the warmth of your body will be enjoyed by the serpent who may come and sleep closer to you. But the moment you touch it, the nature of the serpent will be so that it will sting you and it may cause you death. அங்க அந்த பாம்பு தெரியாம செஞ்சிருக்கும். It is instinctual, but here human beings have done knowingly. அதுதான் அவங்களுடைய ப்ராப்ளம் அப்படின்னு ஆண்டனி சொல்றாரு. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா டீச்சர்ஸ்? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இங்க இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the rolling stone and the gnawing vulture were slight pains invented when Joe was young. No examples know of mighty ills. அப்படின்னு கேட்டீங்கன்னா, when Joe, who is Joe? Any information about Joe, teachers in Roman mythology? Zeus. Zeus is called Joe, and when he was very young, whenever he felt that there was somebody who was against him, he inflicted pain on them by rolling stones on them. Okay. What is the reference? Indirectly, there is a reference of the myth of Sisyphus. Okay, Sisyphus, you know what was the punishment given to Sisyphus? He was made to roll a stone to the top of a steep hill. அதுதான் அப்படின்னா அந்த ஸ்டீப் ஹில்க்கு மேல போனா the stone cannot be placed there, it will come rolling down. Again, the stone has to be taken up. So there will be existential kind of punishment which will be given by Joe when he was young. The second one is to send a gnawing vulture to poke the lungs of, who was that? Prometheus bound and Prometheus unbound. Who wrote Prometheus bound? Any information about that? A Greek play, Prometheus bound? Find out and no, that is Prometheus bound. Aeschylus was the one who wrote Prometheus bound, and the one who wrote Prometheus unbound was the rebel poet, a revolutionary poet, that is Shelley. And there is the story or the myth of Prometheus. What happened to Prometheus was punishment that was inflicted on him by Jove for stealing the divine fire from heaven to be gifted to human beings. And that was a very good thing that was done by Prometheus, but Zeus wanted to punish him. So a lot of new punishments were invented by Jove when he was young. Such kind of punishment is given to you was given to me by you two people. You have been so ruthless towards me. You inflicted pain on me. There was no enemy who inflicted pain on me, but there was a friend and my mistress who gave me such a lot of pain. Who was the friend? According to Mark Antony, who was the friend who inflicted pain on him? Dolabella. And who was the mistress referred to here? Cleopatra. Yeah, Cleopatra. அப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லி he is scolding them, and then he says Dolabella is asking very innocently, no more than friendship will allow. No, you know, I went to meet Cleopatra and I was holding the hand
I don't deny it, but even I kissed her hand. That is a kind of mannerism that we normally follow. When you go meet a lady, the lady extends the arm and you just hold the hand and just kiss the lady. This is one of the common etiquettes that is followed. And I just held her hand as a friend would do. And there is nothing more than a friend. And you know, Anthony, how does he reply? He says, I cannot take it. Okay. You are not speaking the truth. Thou art perjured. Means thou art telling false statements. You are an unfaithful friend. Do you think that I am unfaithful? Okay. And you listen to the words stated by Ventidius and Octavia. You know, they are your enemies. They are my enemies, our enemies. Do you listen to them? I don't listen to them. I never listen to them. But someone whom I could trust witnessed against you. It is Alexas. ஐயோ அலெக்சாஸ் தான் இதெல்லாம் சொன்னா, அவ விட்னஸா வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது டோலபெல்லா இஸ் வெரி மச் வரிட். ஹி சேஸ், ஐம் சாரி மை டியர் ஃப்ரெண்ட், யூ மே கால் மீ as now an enemy, but let me tell you, I was against you in the past because I once secretly loved Cleopatra, but that was in the past. கடந்த காலத்தில் ஒரு முறை நான் கிளியோபாட்ராவை லவ் பண்ணது உண்மைதான்டா. ஆனா இன்னைக்கு என் நண்பனுடைய மிஸ்ட்ரெஸ், மனைவி. அதனால நான் என்ன பண்ணல, அவளை லவ் பண்ணல. ஐ ஹவ் ஸ்டாப் லவ்விங் ஹர், ஷி இஸ் இன்னசென்ட் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்தில் கிளியோபாட்ரா சொல்றாங்க, யா நவ் ஐ நோ வாட் ஹஸ் ஹேப்பன். Alexa came to tell you that there is a relationship between me and Dolabella, and that was one of the plan that was hatched by Dolabella. You know what is the plan? Alexa wanted to arouse jealousy in you, and by arousing jealousy, she wanted to win you back to me. And this is the occasion, but I'm afraid that this occasion has turned the other way around. Please forgive me. And Anthony says, thin cobweb art of falsehood. This is falsehood, and this is a silandi valai that is actually carefully designed. It is like a web, and I am like an insect which is caught in the web. You fellows are tricking against me. You make me to be innocent, and you try to be culprits. Yeah, you are deceiving me, and you are having a relationship. இது வரைக்கும் புரிஞ்சதா teachers? Is there any questions? Is there any doubt that you have? Yes. Are there any questions that you have? No, sir. If there are no questions, I shall proceed. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, so I'm sorry for that. உடனே டோலபெல்லா பாருங்க, he is trying to plead on behalf of Cleopatra. He is telling, forgive your mistress. If you don't forgive, come on, leave me. I'll go away. Forgive your mistress, Cleopatra. And Cleopatra, on her behalf, she wants to save Dolabella, friend. And now he says, now here is a clear proof that you two people are having a close relationship. One is pleading for the other. I don't believe you. Is there any other proof to prove that you people are innocent? நீங்க உண்மையிலுமே இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு வேற ஏதாவது ஆதாரங்கள், சாட்சிகள் இருக்கின்றனவா அப்படிங்கும்போது கிளியோபாட்ரா பாருங்க எவ்வளவு இன்னசென்ட்டா சொல்றா. We have no other witness but ourselves and heaven. உடனே ஆண்டனியோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Some of the statements are very, very interesting to read. Guilt, witness for guilt. Okay. Guilt, witness for guilt. Guilt அப்படின்னா என்ன டீச்சர்ஸ் தமிழ்ல? ஏன் கொஞ்சம் சத்தமா? குற்ற உணர்ச்சி சார். ஒரு குற்றம் செய்தவன் இன்னொரு குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்க வந்தானாம். இப்ப ரெண்டு பேருமே குற்றவாளிகள். இப்ப ஒருத்தவன் வக்காலத்து வாங்க வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு look at the next statement. You have no longer place in human heart. What has no place in human heart அப்படின்னு love and friendship. இந்த உலகத்தில் லவ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இடமே இல்லை. அது மனித இதயத்திலிருந்து தூரமாக எரியப்பட்டது.
these two have been driven you out. You have thrown love and friendship away from your heart, and you are nurturing only love. லவ் இல்ல, லஸ்ட் தான் இருக்கு உங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும். there is no love, there is no friendship. No love on the part of Cleopatra, and no friendship on the part of Dolabella. No love on the part of Cleopatra. கிளியோபாட்ராவுக்கு லவ் அப்படின்றதே இல்ல. she is completely filled with lust for Dolabella அப்படின்னு இவன் அக்யூஸ் பண்றான். அடுத்தது, டோலபெல்லா, உன் மனசுல என் மேல இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்ல. all that you have is the lust for my better half, that is Cleopatra, and come on, get out of my sight அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் திட்டுறான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா they are asking for forgiveness. You find Dolabella is asking him to be merciful. அந்த mercy பத்தி ஒரு சின்னதா ஒரு லைன் இருக்கு, அதை மட்டும் பாத்துக்கங்க. Sweet mercy seems its darling attribute which limits justice as if there were degrees infinite. The infinite would rather want perfection than to punish to extend. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, come on, be merciful. Mercy is a very darling attribute. Okay, and this should limit justice. You may say that you are just in punishing me, but then a better quality would be mercy. Be merciful to me. Don't punish me. Instead, forgive me அப்படிங்கிறான். இங்க பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டனி ரொம்ப அழகா சொல்றான். I can forgive a foe. ஒரு எதிரியை கூட நான் மன்னிச்சிருவேண்டா, ஆனால் I will not forgive a faithless mistress and unfaithful friend. இது நிறைய படங்கள்ல வர டயலாக் தானே டீச்சர்ஸ்? அப்ப அதனுடைய சோர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஐ கேன் ஃபர்கிவ் a foe, ஒரு எதிரியை கூட மன்னிச்சிருவேன், ஆனா முன்னாடி முதுகுல இருந்து குத்துற ஒரு போலியான நண்பனை மன்னிக்க மாட்டேன். என்னோட காதலியா நடிச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கு கள்ள காதலியா இருக்கக்கூடிய என்னோட காதலிய நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். And then look at the way he is making a statement. Treason is there in its most horrid shape. You people are the embodiment of treason. What do you mean by treason? Treason. Betrayal. Betraying somebody. Treason. Rajadroham. Rajadroham is there in its most horrid shape, where trust is the greatest and the soul resigned is stabbed by its own God. Ellame personification na. All these abstract elements are personified into human beings. Okay, the soul is resigned, is stabbed by its own God. The soul is stabbed. My soul is stabbed by faithlessness. I thought it was faithful who is guarding me, but on my two sides, I have only a faithless mistress and a faithless friend. Okay, அப்ப என்ன நல்லா வச்சு முதுகுலே குத்திட்டீங்க. Get out of my sight அப்படின்னு சொல்றப்ப Cleopatra, she is mourning and she is very mournful, and she says, where do you want me to go? I cannot go away from you because you are my world. Egypt, toward Egypt. Okay, and I cannot go away from you, my dear Egypt அப்படின்னு அவனை வந்து ஈஜிப்டோடு சிம்பலைஸ் பண்ணி பேசுறான். அண்ட் ஐ would not go away from you, don't banish me. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா you have the entry of Octavia உள்ள வந்து she would be trying to turn things against Cleopatra, and then Mark Antony will be angry with Octavia also. Are you there, teachers? Yes, sir. இது வரைக்கும் புரிந்ததா?